ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5paisa ஆப்பில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒன் டைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஐபி பண்ணுறதா இருந்தாலும் சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க சரியா. கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக்ஸ், எஃப்என்ஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல் ஃபண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ், ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பாப்புலர் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா யுவர் ஃபஸ்ட் எஸ்ஐபி, வெல்த் பில்டர், ஹை க்ரோத், பெட்டர் தேன் எஃப்டி, சேவ் டேக்ஸஸ், என்எஃப்ஓ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபண்ட்ஸ் வித் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ எக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கும், டெப்ட் ஃபண்ட்ஸ் இருக்கும், ஹைப்ரிட் இருக்கும், டேக்ஸ் சேவர் இருக்குது, தீமேட்டிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா ஃபில்டர்ஸுமே உங்களுக்கு இருக்குது, ஓகேவா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 10,000 போடுறீங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அமௌண்ட்டை ஃபஸ்ட் அடிங்க. அமௌண்ட் அடிச்சுட்டு எஸ்ஐபியா லம்சம்மா. எஸ்ஐபினா மாதம் மாதம் கட்டுறது, லம்சம் அப்படின்னா ஒரே டைமாக பல்காக ஒரு 5 லட்சம் போட்டு அதை விட்டுறது. எஸ்ஐபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டைம் செலக்ட் பண்ணும். 5 வருஷம் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. உங்கள் ரிட்டர்ன் வந்து ஒரு 15% மார்க்கெட் 15% தருது அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா, வியூ ஐடியாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க 6 லட்ச ரூபா. உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,97,000 9 லட்ச ரூபா, ஓகேவா. டோட்டல் ப்ராஃபிட் வந்து 3 lakhs வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்ட்ஸ் வந்து கீழே வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே ஷோவ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு அருமையான ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 25% ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தப்பே கிடையாது. 25% கொடுத்துட்டு கீழே வியூ ஐடியாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இப்போ ப்ரீவியஸாக என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் 27%. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஃபில்டர். வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸை வச்சு ஒரு ஃபண்டு வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இது ஒரு விஷயம். இன்கேஸ் உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஃபண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னா மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபண்டு வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், சரியா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பட்டனில் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு சர்ச்சில் வந்துடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஃபண்டு, ரெகுலர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பேரை பார்த்தாலே டேரெக்ட்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ரெகுலர்னு அந்த பேர்லேயே எழுதியிருக்கும். டேரெக்ட்னால் உங்களுக்கு பெட்ரு. ரெகுலர் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸு கம்மியாக இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே டேரெக்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, 3 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். கீழே அப்படியே வந்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ, மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோ, மினிமம் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கணும், 500 ரூபா போடணும், ஓகேவா. என்ஏவி ப்ரைஸ் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் கால்குலேட்டர் இருக்குது. மாதம் 10,000 ரூபா 1 இயர் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 21%. அதாவது நீங்கள் 1,20,000 ரூபா போட்டிருப்பீங்க, உங்களுக்கு 1,35,000 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் கால்குலேட்டர் இருக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணியிருப்பாங்க மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பியர் கம்பேரிசன்னு, அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேவா. கீழே வந்தீங்கன்னா அசட் அலோகேஷன். ஸோ என்னென்ன கம்பெனிஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு வரும். கீழே வந்தீங்க அப்படின்னா அசட் அலோகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸில் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். என்னென்ன செக்டரை அதிகமாக பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 1 இயருக்கு முன்னாடியே வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 20% டேக்ஸ் கட்டணும். 1 இயருக்கு அப்புறம் வந்து வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு 1,25,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா 12% டேக்ஸ் கட்டணும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிட்டீங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கும். 1 டைம் எஸ்ஐபி. 1 டைம்னா 1 டைம் கொடுப்பீங்க. என்ன அமௌண்ட்டு ஒரு 1 டைம் பண்ண போகிறீங்க, எவ்வளோ 5 லட்சமா 10 லட்சமா 1 லட்சமா அந்த அமௌண்ட் அடிக்க போகிறீங்க. அடிச்சுட்டு இன்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டீங்க, இப்போ பேமெண்ட் வந்து பண்ணணும். யூபிஐ ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடியை கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பே ஐடியை வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா கூகுள் பேயில் எனக்கு ரெக்வஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் 50,000 கட்டணும், உங்களுக்கு 5paisa ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி யூபிஐ பின்னை கொடுத்தோன்னா பணம் வந்து சென்ட் ஆயிரும், இங்கே வந்து ஓகே ஆயிரும். இன்னொன்று நெட் பேங்கிங் வழியாக பண்ணணும் அப்படின்னா நெட் பேங்கிங் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணோடனே இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும், ஒரு 2 டேஸில் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இது ஒரு விஷயம். லம்சம். எஸ்ஐபினா ரொம்ப சிம்பிள்.
பேக் வருவீங்க. ஸ்டார்ட் எஸ்ஐபி மாதம் 500 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா மினிமம் அமௌண்ட்டு இந்த ஃபண்டில் 500 கீழே எஸ்ஐபி டேட் இருக்கும். டேட் கொடுத்துட்டு என்ன டேட் 10ஆந்தேதி 15ஆந்தேதி. ஸோ உங்களுக்கு வசதியான ஒரு டேட்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா டேட் செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் எஸ்ஐபி. நெக்ஸ்ட்டு சேம் திங் தான், பணம் கட்டணும். பணத்தை கட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். கீழே பார்த்தீங்கன்னா என்ன மெத்தடில் பண்ணணும், யூபிஐ ஐடியை கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் வழியாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கேம் ஓவர். ஸோ ரெக்வஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். 2 daysல ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ பேக் வந்தீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேஜ் இருக்கா, இங்கே எக்ஸ்ப்ளோரில் இருப்பீங்க. போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் வந்தீங்க அப்படின்னா மை ஹோல்டிங்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பார்க்குறது. புக் அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்டரோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ நீங்கள் எந்த ஆப் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராசஸே இருக்கும். செலக்ட் பண்ணுவீங்க ஃபண்டு, ஒன் டைமே எஸ்ஐபியான்னு கொடுத்துட்டு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், எல்லா ஆப்லேயும் காமனாக தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ண ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.